நற்கருணை விருந்திலும் திருவார்த்தை விருந்திலும் நற்கருணை விருந்திலும் முழுதாக பலன் பெறுவோம். இந்நாளில் திருநாளில் இறையேசு நாமத்தில் சோதரரை கூடிடுவோம். அழைக்கும் தேவன் பரிசுத்தர், அவரது சந்நிதி புனிதமே. அழைக்கும் தேவன் பரிசுத்தர், அவரது சந்நிதி புனிதமே. பரிசுத்த இனமே குருத்துவ குலமே, பரிசுத்த இனமே குருத்துவ குலமே, அரச குல கூட்டமே, குருகுலத்தின் குடும்பமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்திய நாட்டின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை கொண்டாட நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். முதலிலே அந்த சவேரியார் புனிதருடைய பெயரை தாங்கி இருக்கிற எல்லோருக்கும் பெயர் கொண்ட விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சிறப்பாக அவருடைய பெயரிலே அவருடைய பாதுகாவலிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆலயங்களை பங்கை கொண்டிருக்கிற அந்த பங்கு மக்கள் எல்லோருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த இந்தியாவின் பாதுகாவலரான புனிதர் இந்திய மக்களிலே பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார், நற்செய்தி அறிவிப்பு பணியை. அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியுடைய மையமாக அவர் கொண்டது அவர் கைகளிலே ஏந்தியிருந்த அந்த சிலுவை. அந்த சிலுவையை முன்னிலைப்படுத்தியே அவர் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தார். அவருடைய வாழ்வு முழுவதும் இந்த சிலுவையை முன்னிலைப்படுத்தியதாக இருந்தது. இந்த புனிதர் நமக்கு கற்றுக் கொடுப்பதும் இதுவாகவே இருக்கிறது. நாம் அந்த சிலுவையில் தொங்கி மரித்த இயேசுவை முன்னிலைப்படுத்துவோம். அந்த சிலுவையில் தொங்கிய இயேசு காட்டிய வழியை நம்முடைய வாழ்விலே முன்னிலைப்படுத்துவோம். அவர் காட்டிய அந்த வாழ்வு, அந்த தியாக வாழ்வு நம்முடைய வாழ்வாகவும் மாற நாம் மன்றாடுவோம். இங்கு இந்த பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற திருப்பலி அதே பலியை நினைவு கூறுகின்ற திருப்பலி. எனவே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16-19 வரை. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவும் இன்றி நற்செய்தி அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்வதில்லை. நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய 3 நற்செய்தியும் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற போது மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது திருவசனம் முதல் செய்தியை சொல்லுகிற செய்தி. வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன செய்தியாக இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது திருவசனம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் முதல் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16வது திருவசனம். 2வது வாசகத்தில் பவுலடியார் தான் நற்செய்தி பணியை பற்றி சொல்லுகிறார். முதல் திருவசனமே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றால் அதிலும் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்றால் அது நான் செய்ய வேண்டிய கட்டாயமாக உள்ளது என்று பவுலடியார் சொல்லுகிறார். இன்னைக்கு முதல் வாசகம் எடுங்கள். எசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது திருவசனம். வாசியுங்கள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறையற்றோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க அப்படின்ற செய்தியை சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. அது எதற்காக என்னை அருள்பொழிவு செய்திருக்கிறார்னா நற்செய்தி அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் இயேசு நற்செய்தியில் சொல்றார். பவுலடியார் என்று 2ஆம் வாசகத்தில் அது என் மீது சுமத்தப்பட்ட கடமை, நற்செய்தி அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்று சொல்லுகிறார். எசையா அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காகவே நான் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நற்செய்தி அப்படின்னா என்ன? விவிலியத்தெல்லாம் விடுங்க. நற்செய்தி அப்படின்னா என்ன? சாதாரணமாக ஒரு நல்ல செய்தி அப்படின்னா எந்த செய்தியை சொல்லுவோம்? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்ன சொல்லுவோம்? 5 நாள் கழிச்சு வெயில் காஞ்சிக்குது, அது ஒரு நல்ல செய்தி. நமக்கு வெயிலே காஞ்சினுங்கிறவங்க கிட்ட ஐயோ வெயில் அடிக்குது அப்படின்னு அது நல்ல செய்தியா? 24 மணி நேரம் வெயில் அடிச்சுன்னு வருஷம் ஃபுல்லாக வெயில் அடிச்சுன்னுக்கிறவங்களுக்கு இன்னைக்கே வெயில் அடிக்குதுன்னு அது ஒரு நல்ல செய்தியா? அது ஒரு நல்ல செய்தி இல்லை.
அப்போது நல்ல செய்தி என்பது அது ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும், ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. 1000 500 ரூபாய் நோட்லாம் நாளையிலேருந்து செலவில்லை, அதில் வந்து செல்லா காசு ஆக போகுது அப்படின்னா அது மகிழ்ச்சியான செய்தியா? நம்மளுக்கு கிடையாது. அப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு உந்து சக்தி இருக்குது. அப்போ விவிலியத்துக்கு வந்தால் எது மகிழ்ச்சியான செய்தி, எது நற்செய்தி அப்படின்னா, தொடக்க நூல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன, 90 வயது கடந்த அவருடைய மனைவிக்கு குழந்தை ஈசாக்கு பிறகுறான். அது அவருக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி தான். அந்த வயசுல நடக்காத ஒரு விஷயம் கடவுளால் நடந்திருக்கிறது, அது மகிழ்ச்சியான செய்தி. அதுபோல பழைய ஏற்பாட்டில் பல விஷயத்தை அப்படியே சொல்லின்னு வரலாம். புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு புதிய விஷயம் அப்படின்னா, இந்த சமுதாயம் முழுசுமே இயேசு பிறக்கும் போதெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்தாங்க. தான் குடும்பம், தான் இனம் அப்படின்னு ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க மத்தியில் ஒரு மனுஷன் பிறந்து, ஒன்னை நீ அன்பு செய்வது போல அடுத்தவர் அன்பு செய்யணும். யாரு? ஒன்னை நீ எப்படி அன்பு செய்யறியோ அது போல அடுத்தவங்களை அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, அப்படியே வாழ்ந்தார். அதுக்காகவே செத்தார், அதுக்காகவே உயிர்த்தார். அவர் தான் இயேசு. ஸோ பிறநலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அடுத்தவனுக்காக வாழணும், அடுத்தவனுக்காகவே நான் சாவுறேன், அடுத்தவனுக்காகவே நான் உயிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இயேசு செய்தார். அதுதான் நற்செய்தி. அதனால்தான் அது நல்ல செய்தி. சுயநலத்தோடு வாழ்ந்தவங்க மத்தியில் ஒருத்தர் பொது நலத்தோட பிறநலத்தோட அப்படின்னு வாழ்கிறார். பிறன் அடுத்தவன் அப்படின்னு சொல்லுகிற போது எதை அடுத்தவன் சொல்றோம்? ரைமன் பண்ணிக்கிற என்ற மெய்யிலார் சொல்றாரு, தன்னை தவிர்த்த அனைத்துமே அடுத்தவன் தான். அது மரம் செடி கொடியா இருக்கலாம், ஆடு மாடா இருக்கலாம், இல்லை மனுஷனா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அடுத்தவர் தான். அதான் ரைமன் பண்ணிக்க சொல்றேன். அப்போ அடுத்தவரை நேசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே இந்த உலகத்துக்கு அதிகமாக சொன்னவர் இயேசு. அதனால அவருடைய செய்தி எல்லாமே நற்செய்தியாகவே இருந்துச்சு. அவர் சொன்ன செய்தி எல்லாமே நற்செய்தியா இருந்துச்சு. எனவே தான் இயேசுடைய செய்தியே நற்செய்தியாக இருக்கிறது. அப்படி இயேசுடைய செய்தி நற்செய்தியாக இருக்கிற போது அது ஒரு உந்து சக்தியாக இருந்தது, அது உந்தப்பட்டது, ஒரு சக்தி கொடுத்தது. அதனால அந்த செய்தியை எல்லாருமே எடுத்துக்கினாங்க, எல்லாருமே அது ஒரு நற்செய்தியாகவே பார்த்தாங்க. எல்லாரும் அப்போஸ்தலரும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து புனிதர்களும் பார்த்தாங்க. அப்படி ஒரு செய்தி தான் இன்னைக்கு விழா கொண்டாடுகிற நாயர். யாரு? புனித பிரான்சிஸ் சவேரியார். என்ன அப்படி செய்தி அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு மனுஷன் செத்தானா என்ன பண்ணுவோம்? ஒரு மனுஷன் செத்தானா என்ன பண்ணுவோம்? அடக்கம் பண்றோம். எதுக்கு? ஐயோ நாத்த அடிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. இது சாதாரண இல்லை, விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஏன்னா இயேசு ரொம்ப நேசித்த லாசர் இறந்து விடுகிறார். இயேசு அங்க போறார், மாத்தாவை பார்க்கிறார், மரியாவை பார்க்கிறார், அழுவுறார், கல்லறைக்கு போறார். கல்லறைக்கு போன உடனே அந்த கல்லை புரட்டு சொல்றார். லாசரை வச்ச கல்லறையில் இந்த கல்லை புரட்டு சொன்ன உடனே அடுத்த செய்தியை யார் சொல்றது? அவருடைய சகோதரி மரியா சொல்றார். என்ன சொல்றாரு? யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரமான மாத்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். யார் சொல்றது? சொந்த சகோதரன். அவர் கடவுளின் மகன் தான் நம்பின மாத்தா சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சுங்க வச்சு நாத்து அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரான்சிஸ் சவேரியார் உடல் 468 ஆண்டுகளாக இன்னும் அழியாம இருக்குது. அதான் எங்க ஆச்சரியம். செத்தா அடுத்த நாள் அழுவது, 4ஆம் நாத்தை நாத்தடிக்கிற ஒரு உடல் அழுகாமல் அப்படியே இருக்கிறது. அப்படி என்ன செய்துட்டார் அவரு? அவர் உடல் மட்டும் அழுகாது. இது அப்நார்மலா இருக்குது இல்ல? இயேசுநாதர் எல்லாரும் சுயநலத்தோடு வாழும்போது பிறநலத்தோடு வாழ்ந்தார். பிறனை அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்டதுல சயின்ஸ் பிரகாரம் செத்தா அடுத்த நாள்ல இருந்து பாடி உடனே வந்து அழுக ஆரம்பிச்சு, செல்கள் எல்லாம் செத்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அழுவாம இருக்கு. ஏறக்குறைய இந்த சவேரியாரை பற்றி நாம் சொல்லுகிற போது, அவர் செத்தது 1952 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, இன்று விழா கொண்டாடுகிற நாளில்.
2 மாசம் கழிச்சு தான் சான்சியான தீவுல இருந்து அவர் உடலே தோன்றாங்க, கொச்ச இடத்துல இருந்து. அழுவல, அப்படியே இருக்குது, நாற்றம் அடிக்கவில்லை. அப்படி என்ன அவர் செய்தார்? இவருடைய வாழ்க்கை எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கம் தான். ஒரு 46 வருஷம் வாழ்ந்த ஒரு இளைஞர் சவேரியார் 1506ஆம் ஆண்டு பிறகுறார். 6ஆம் ஆண்டு 20 வயசுல அவர் குடும்பத்தை விட்டுட்டு பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு வர்றார். மையல் பேராசிரியர் ஆகணும் ஆசை, நல்ல வசதியாக வாழணும். ஒரு யங் ஃபெலோ, 20 வயசு தான், நல்லா விளையாடக்கூடியவர், நல்லா பாடக்கூடியவர், நல்லா பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் 20 வயசுல பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து பாரிஸ்ல படிக்கிறார். படிச்சு 25 வயசுல முதுகலை பட்டம் வாங்கிறார். அங்கே பேராசிரியர் ஆகணும் ஆசை, அழகா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வர்றாரு அவர். பிரான்சிஸ் சேவியர் இக்னேஷியஸ் லோயாலா அவருக்கு ஒரு குறுக்கீடு செய்கிறார். கடவுள் எல்லா நேரத்திலும் வந்து குறுக்கீடு செய்ய மாட்டார், யாராவது ஒருத்தர் வழியாக தான் வருவார், நேராக வந்து குறுக்கீடு செய்ய மாட்டார். அப்படி ஒரு குறுக்கீடு செய்தவர் தான் பிரான்சிஸ் சேவியரை குறுக்கீடு செய்ததான் லோயாலா இனாசியா. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்ட உன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன உனக்கு அந்த பயன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா உருகி சவேரியார் இன்னாசியார் அவரோடு சேர்ந்தார். லோயலா இன்னாசியார் அவரோடு சேர்ந்து ஏறக்குறைய 26 வயசுல தன்னுடைய குருத்துவ பணிக்காக படிக்க போறார். 25 வயசுல எம்ஏ பட்டம் முடிச்சவர் 26 வயசுல குருத்துவ பணிக்கு போறார். 32 வயசுல சாமியார். 32 வயசுல சாமியார். 4 வருஷம் அவரோடு இருந்து அந்த இயேசு சபை கட்டி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 1541 அவருடைய 36வது வயசுல அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன? இந்தியாவுக்கு போகணும். அவர் போக வேண்டிய இடம் இல்லை, அவருக்கு வெறும் 24 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. இன்னொரு சகோதரர் போக வேண்டியது, அவர் உடல் நல குறைவு. எனவே அவர் என்ன பண்றாங்க, அவருக்கு முதல்ல பிரான்ஸ் 24 மணி நேரத்தில் எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு கிளம்பிடுறார் இந்தியாவுக்கு. 36 வயசு கிளம்பி இந்தியாவுக்கு கிளம்பிடுறார். 36 வயசுல அவர் வந்து சேர்றார் இந்தியாவுக்கு. வந்து சேர்ற ஒரு ஆண்டு கழிச்சு 42ல் வந்து சேர்றார். 36 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் தான் அவர் பணியே. 2 ஆண்டுகள் இந்தியாவில் பணி செய்கிறார், மீதி 2 ஆண்டுகள் ஜப்பானில் பணி செய்கிறார். மீதி இருந்த நேரங்களில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இங்கே போய் வர்றார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுல 4 ஆண்டு கழிச்சிட்டா 3 வருஷம் கடல்லே அவர் நடந்துக்கிறார், கடல்லே போய்க்கிறார் பயணம். மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல்ல ஒரு பயணம் செய்திருக்கிறார். நம்ம கடல்ல பயணம் செய்யறதுன்னா ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப்ல ஃப்ளைட்ல போய் இறங்குனாங்க. இன்னைக்கு இருக்கிற வசதியான கப்பல்லாம் இல்லை. ஏறக்குறைய 1 ஆண்டுகள் முழுவதுமே அவர் வந்து பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துக்கிறார். அதுல 2 மாசம் புயலில் சிக்கி இருக்கிறாங்க. 2 மாசம் புயலில் சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. 7 முறை கப்பல்ல அவருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டிருக்கிறது, உடம்பு சரியில்லை. இது கஷ்டத்துக்கு மத்தியில அவரு 7 மாசத்துல இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு லாங்குவேஜையும் கத்துக்கினார், ஒவ்வொரு மொழியும் கத்துக்கின்னு இங்க வந்து ஒன்றும் பெருசா தெரியல. நேரம் வந்து கேட்டகிசம் மட்டும் தான் எடுத்தார். எப்படி வாழணும், எப்படி கிறிஸ்துவலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த மொழியில எழுதி வாசிக்க ஆரம்பிச்சார். கோயில்ல வெளியே நின்று வாசிப்பாராம். ஜப்பான்ல ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. அவரு ஜப்பான் மொழியை மனப்பாடம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் 2 முறை சொல்லுவாராம். அந்த கேட்டகிஸ்ட் மக்களுக்கு சிரிப்பாங்களாம். ஒழுங்கா அவரு பேச தெரியல, ஒழுங்கா அவரு ட்ரெஸ் பண்ண தெரியலன்னு சிரிப்பாங்களாம். அதுக்கு மத்தியிலும் அவர் அந்த பணியை செய்தார். ஸோ அவருடைய பணின்றது மிக கொடுமையான ஒரு விஷயம்தான். தனிமையான வாழ்க்கை வாழ்ந்து இறந்த ஒரு மனிதராக இருக்கிறார் சான்சியானா தீவில். இதுதான் அவர் செய்தது. இவருடைய வாழ்க்கை அவள் தான். 10 வருஷம். ஒரு இளைஞன் 10 வருஷத்துல செத்து போயிட்டான். அது ஒரு நல்ல செய்தியா? அது ஒரு நல்ல செய்தியா? அப்புறம் எப்படி அது ஒரு நல்ல செய்தி நம்ம சொல்ல முடியும்? அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது, அது ஒரு நல்ல செய்தியா? அதான் நல்ல செய்தி. ஏன் அழியல? அவர் அடுத்தவருக்காக வாழ்ந்தார், தன் சுயநல போக்கை விட்டார். இயேசு எப்படி விட்டாரோ, பிற நலருக்காக தன்னுடைய சுயநலத்தை விட்டாரோ, அது போல சவேரியார் தான் ஒரு பேராசிரியர் ஆகணும்,
நான் சந்தோஷமா இருக்கணுன்றதை விட்டு அடுத்தவர்களுக்காக பணி செய்ய வந்தாங்க. அந்த அடுத்தவருக்காக பணி செய்ய வந்தான் ஆர்வம் தான் கடவுள் அவருடைய உடலை அழியாமல் இவ்வளவு நாள் காக்கிறார். ஏறக்குறைய 468 ஆண்டுகளாயும் இன்னும் அவர் உடல் அழியாமல் இருக்கிறது. அதான் அவர் செய்த மிகப்பெரிய செய்தி. என்ன செய்தி? அடுத்தவங்களுக்கு உந்து சக்தியா இருந்தார். வெறும் நற்செய்தி மட்டும் அறிவிக்கல. அவருடைய பணி வெறும் நற்செய்தி பணியா மட்டும் இல்லை, கல்வி பணியா இருந்தது, மருத்துவ பணியா இருந்தது, ஏழை எளிய முன்னேற்ற பணியா இருந்தது, சமத்துவத்தை கொடுக்கிற ஒரு பணியா இருந்தது. இன்னைக்கு இது எல்லாமே நற்செய்தி பணி தான். இது எல்லாமே இன்னைக்கு நற்செய்தி பணி தான். இன்னைக்கு நமக்கு என்ன இந்த செய்தி கொடுக்கிறது? இந்த விழா நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறது? பிரான்சிஸ் சவேரியார் ஒரு நற்செய்தியா வாழ்ந்துட்டார். அது ஒரு அடையாளம், ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நாம் எல்லாருமே போய் பார்த்துட்டு வரோம். நிறைய அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள்லாம் சவேரியார் உடையில கோவாலேருந்து கீழே இறக்கி வச்ச உடனே பஸ் எடுத்துன்னு போனாங்க பார்த்துட்டு வர்றதுக்கு. பார்த்துட்டு வந்து என்னத்தை பெருசாக அவர்கிட்ட உந்து சக்தி வாங்கினாங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் பார்க்கும்போது அருள் சகோதரி, அருள் தந்தையர்களா டிரான்ஸ்ஃபர்னு ஒரு லிஸ்ட்டு போட்ட உடனே ஒவ்வொரு வருஷமும் நிறைய காங்கிரிகேஷனில் 2-3 டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு தான் போகிறாங்க. இப்போ அவங்க கீழ்படிதல் அவ்வளோ சீக்கிரம் கீழ்படிஞ்சு போயிடுறாங்க பிறகு. ஸோ அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திருமணமானவங்களும் சொல்லுங்க, அவங்களுடைய வாக்குறுதியில் நிலைத்து நிற்கிறாங்களா? கொடுத்த வாக்குறுதி, அந்த கொடுத்த வாக்குறுதி, நான் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை குடும்பத்தார் இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்களா? அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. இன்னைக்கு நற்செய்தின்றது வந்து ஏதோ விவிலியத்தை வாசித்து அதனுடைய விளக்கம் சொல்லிக்கின்னு இப்படிதான் கிறிஸ்து பிறந்தாரு, இங்க வளர்ந்தாரு அப்படின்னு சொல்றது இல்லை. இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா, நீ இருக்கிற இடத்துல நேர்மையா இருக்கணும், இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கணும். அதுதான் நற்செய்தி, அதுதான் உந்து சக்தியா இருக்கும். நேற்றைய செய்தித்தாள், தினமணி செய்தித்தாள் சொன்னாங்க, ஆசியா கண்டத்திலேயே இந்தியா தான் முதல் இடம். எது? லஞ்சம் கொடுக்கறதுல. ஆசியா கண்டத்திலேயே இந்தியா முதல் இடம். எது? லஞ்சம் கொடுக்கறதுல. லஞ்சம் கொடுக்கணும்னா அரசு எந்த இயந்திரமும் செயல்படாது, கணக்கெடுப்பு சொல்லுகிறாங்க. அப்போ லஞ்சம் கொடுக்காத நேர்மையா இருக்கிறது தான் இன்னைக்கு நீ கொடுக்கிற நற்செய்தி. உண்மையா இருக்குது. ஆமாங்க, இவர் நேர்மையாக தான் இருப்பாங்க, இவர் உண்மை தாங்க பேசுவார், பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றது தெரியுமா, வாடுறது தெரியுமா? அதுதான் நாம கொடுக்கிற நற்செய்தி. அடுத்தவர் கிறிஸ்துவை உள்வாங்கி இருக்கிற நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அடுத்த நற்செய்தியாக மாறுகிறோம் என்றால் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சவேரியார் சொல்லிக் கொடுத்த பாடம், அதுதான் பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்னைக்கு நற்செய்தி 3 மாசங்களும் வருகிற விஷயம் அதுதான். இந்த செயலை செய்யறதால நமக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது? சார், நாங்க உண்மையா வாழறோங்க, நேர்மையா வாழறோங்க, இதனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது? ஒரு நன்மையுமே கிடையாது. பவுலடியார் இன்னைக்கு தன்னுடைய கொரிந்தியருக்கு கடிதத்தில் தெளிவா சொல்றார். கொரிந்தியர் கடிதம் 9ஆம் அதிகாரம் 18வது திருவசனம். உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. என்ன பெருசா கைமாறு கிடைச்சதுன்னா, உங்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்கிறது தெரியுமா, அந்த மன நிம்மதி. நான் நேர்மையா வாழ்ந்தன் போது இன்னொருத்த அந்த நேர்மையை கடைபிடிக்கிறான் தெரியுமா, அதுல கிடைக்கிற ஒரு மன நிம்மதிக்குது இல்ல, அதுதான் கைமாறு. பெருசா கோடி கோடியா கொடுக்க போறதில்ல, அந்த மன நிறைவு. நான் நேர்மையா இருந்தேன், கஷ்டத்துக்கு மத்தியிலும் துன்பத்துக்கு மத்தியிலும் நேர்மையா இருந்தேன்னு சொல்றாங்க தெரியுமா, அதுதான் நாம கொடுக்கிற நற்செய்தி. அந்த நற்செய்தியை வாழ்வாக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகிறார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையாம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரும் அனைவரும் நிறைவாக பெற்றுள்ள கொடைகளை திறமையாக பயன்படுத்தி உம் இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் தங்கள் குறைகளை எல்லாம் மறந்து தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வாரி வழங்கும் கொடை வல்லலே எம் இறைவா, பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த இந்த மனித சமுதாயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமையில் உடையவர்கள். எமது குற்றங்களையும் திறமைகளாக மாற்றும் வழிகள் உண்டு. குறைகளை திறமைகளாக மாற்றி எங்களை பிறரையும் பிறர்களாக மாற்றிட உம் ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆயுதமாய் இருக்க அழைப்பவரே இறைவா, உலகின் முடிவிலும் எங்களது வாழ்வின் முடிவிலும் இறைமகன் இயேசுவை சந்திக்க விழிப்புடனே செயல்பட்டு இறையாட்சிக்குள் நுழையும் தகுதியை தந்தருள நெறிய பாதையையும் பற்றி கொண்டு உமது ஆற்றலையும் மாற்றியையும் கொண்டு வாழ வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, தொற்று நோயில் தாக்கத்திலிருந்து எங்களை காத்து வந்தவரே, நோயின் வீரியம் குறைந்து மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ தேவையான அருளையும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் தொற்று நோயினால் ஏற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் தேவையான நல்ல சுகாதார வளமான நல்ல சூழ்நிலையை தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே என் இறைவா, இன்றைய நாளில் விழா கொண்டாடும் நம் புனிதர் புனித சவேரியார் போன்று நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை பறைசாற்றுபவர்களாக வாழவும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் உழைக்கக்கூடிய நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன் பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தின் பலி பொருளாய்ப்பாய், என்னை தந்தின் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். அதை தந்தின் பலி பொருளாய்ப்பாய், என்னை தந்தின் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய், அனைவருக்கும் வாழ்வருள்வாய். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நிறை வாழ்வு உனதாகும் நான் கண்டின் பலி வாழ்வில். நிறை வாழ்வு உனதாகும் நான் கண்டின் பலி வாழ்வில். பொருள் வடிவில் பலி தந்தேன் உன் வாழ்வை தர வருவாய். புது உரு என என்னை மாற்றிடுவாய், புது உலகிது என நான் வாழ்வேன். புது உரு என என்னை மாற்றிடுவாய், புது உலகிது என நான் வாழ்வேன். திருமகன் சாயலில் வளரவிடும் நிறையருள் நான் பெறுவேன், நிறையருள் நான் பெறுவேன். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருளாவி எல்லாம்
நண்பர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைநிறுத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடும் புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடன் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பம் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் போது திரு அவை சிறப்பாகும் அடியார் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்து இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியை எதிர்நோக்கி இருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும் எனது ஆன்மா நலமடையும். ஆசி திருவிருந்திற்கான மன்றாட்டு. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மில் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறையவனே இனியவனே இகமதில் எழுந்து வா, மன்னவனே மாபரணே மனமதில் இறைந்திடவா. இறையவனே இனியவனே இகமதில் எழுந்து வா, மன்னவனே மாபரணே மனமதில் இறைந்திடவா. விண்ணக உணவே வா, உறவாய் என்னில் வா. விண்ணக உணவே வா, உறவாய் என்னில் வா. வருக வருக தேவா, எந்தன் உள்ளம் வருக தேவா. வருக வருக தேவா, எந்தன் உள்ளம் வருக தேவா. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்புத்தி பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணையாய் நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி ஜெபிப்போம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. உலகமெல்லாம் எனக்காதாயம் எனவா